ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோ என்னென்னு பார்ப்போம். ராஜி அவங்க ஃப்ரெண்டை ஒரு வழியாக கூப்பிட்டு அந்த கண்ணனோட வீட்டுக்கிட்டக்க போயிட்டாங்க. வீடு பார்த்துட்டுலாம் போட்டி இருக்குது. என்ன இந்த ஏரியா தானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி நினைக்கிறேங்கிற அப்படின்னு. சரி இந்த வீடு தானா அப்படிங்கிறாங்க. அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. என்ன எனக்கு எடுத்தாலும் அப்படி தான் நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு நீ வந்ததே கிடையாது அப்படின்னு. நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு வர்றேன், அதெல்லாம் நான் வந்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னத்தை தான் நீ தெரிஞ்சு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி அவங்க வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு. அவங்க அப்பா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவன் கூட நல்லா ஓடி போக மாட்டோம் உனக்கு தெரியுதுன்னு அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும், என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி எல்லாமே, என் ஃபேமிலி பற்றி எல்லாமே அவங்ககிட்ட சொன்னேன். ஆனால் அவன்கிட்ட பாரு எதுவுமே அவங்ககிட்ட வந்து நான் வாங்காம விட்டேன். அப்படி ஒரு முட்டாள்தனமாக நான் இருந்திருக்கேன். சரி உன் ஃப்ரெண்டோட நம்பர் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்டோட நம்பரை வந்து வாங்கி பேசி பார்க்குறாங்க. ஆனாலும் ஒரு லேடி வராங்க. என்னம்மா யார் நீங்கள், என்ன இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அந்த வீட்டில் இருந்த கண்ணன்கிறவங்கள அப்படிங்கிறாங்க. அவர் இந்த வீட்டில் இல்லையே, அவன் காலி பண்ணி வேறு ஒரு ஊருக்குள்ளே போயிட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படியே எந்த ஊருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எவ்வளோ நாள் ஆச்சுமா காலி பண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுங்கிறாங்க. சரி எந்த அட்ரஸ் எதுவும் தெரியுமான்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் எதுவுமே தெரியாதுன்ட்டு போயிடுறாங்க. சரி நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டுன்ட்டு ராஜி சொல்கிறதுக்கு முன்னாடி இல்லை நாங்கள் கண்ணனோட ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா சரி அப்படின்ட்டுறாங்க. அதுக்கடுத்து இப்போ என்ன பண்ண போகிற நீ, சரி வா நம்ம காலேஜ் போயிடலாம்னே. ஐயோ காலேஜுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்டக்க பேசுகிறாங்கள. அவங்க சொல்கிறாங்க கண்ணன் வந்து திருச்சியில் இருக்கிறாப்புல, அவனோட ஃப்ரெண்டோட வீட்டில் தான் தங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுறாங்க. எனக்கா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறி அப்படிங்கிறாங்க. நீ என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ண சொல்லு, ஆனால் திருச்சிக்கு வா போன்னு மட்டும் என்னை சொல்லிடாது அப்படிங்கிறாங்க. ஸோ ராஜு வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. என்ன அதை தான் நீ கேட்கலான்னு நினச்சிருந்தியோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ என்ன தான் பண்ண சொல்லுங்க அப்படின்னு. ப்ளீஸ் எனக்காக அந்த ஒரு வட்டம் மட்டும் திருச்சிக்கு மட்டும் போயிட்டு வந்துருமே. ஐயோ காலேஜுக்கு தெரியாமல் போனோம், இதெல்லாம் பெரிய பிரச்சனையில் முடிஞ்சிடணும். இல்லை அப்படிலாம் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ பாப்பல எல்லாம் என்னையும் சேர்த்து வம்பளை மாட்டி விட பாரு நீ அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் நம்ம சாயங்காலம் காலேஜ் முடிகிற டயத்துக்குள்ளே நம்ம வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சாயங்காலம் வந்துடலாம்ல அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டும் கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்துடலாம் அப்படிங்கும். சரின்னு அவங்க ஃப்ரெண்டும் அவங்களும் சேர்ந்து 2 பேரும் திருச்சிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் இங்கே கடையை பார்க்குறாங்க. செந்தில் அவர் ரொம்ப சோகமாக இருக்கார். அவங்க தாத்தா வந்துட்டு என்னடா இப்படி இருக்க மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. ஏன் சரவணாக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா, அதை வச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கியோ அப்படின்னு. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதுக்குன்னே கஸ்டமர் வராங்க. கஸ்டமரை கவனித்து அவர் அனுப்பிடுறாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உன் தம்பியும் தானே, நீங்களாட்டி ஒழுங்காக இருந்திருக்கலாமாடா. நீங்கள் ஆளாளுக்கு ஒரு பிள்ளையை போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. இந்த ஊர் உலகத்தில் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதவங்க, எப்படிலாம் பொண்ணு கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியாதவங்கடா. அதனால தான் இப்படி ஃபுல்லாக லேட் ஆகுது அப்படிங்கிறாரு. அவர் பேசிட்டு இருக்கும்போதே பாண்டியன் உள்ளே வந்துடுறாரு. இப்போ பாண்டியன் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா கூப்பிடுறாரு. அந்த தாத்தா கூப்பிடுறவங்களே இவர் வந்து திருப்பி ஃபோன் வருது. ஹலோ யார் அப்படின்னு ஃபோன் எல்லாம் பேசுகிறாரு. ஆமாம் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துறான். ஆமாம் சரவணன் தான், ஆமாம் என் பையன் தான், எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க. அவன் வந்து மூத்த பையன் தான், 27 வயசு ஆகுது. ஆனால் அவனுக்கு முன்னாடி 2 தம்பிக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு, தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாரு. அப்படியா என்ன ஏதுன்னு அவங்க ஃபோனில் கேட்கவும் ஆமாம் அவங்க பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கு நாங்கள் எங்கே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைய விருப்பப்பட்டுன்னு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கோவப்படுறாரு. சரி இவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. என்னப்பா என்ன சொன்னாங்கன்னு அந்த தாத்தா கேட்குறாரு. எப்பயும் போல தான் வழக்கம் போல் எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்லி இவங்களும் ஃபோனை வச்சுட்டாங்க அப்படின்னு பயங்கர கோவமாக இருக்கார். அதுக்கடுத்து மூடெல்லாம் கொஞ்சம் நேரம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் பேசும்போது செந்தில் பயந்துட்டு நான் போய் மூடையை போய் பார்த்துட்டு வரேன் குடோனுக்குன்னு அவர் குடோனுக்கு கிளம்பிடுறாரு. உடனே இவங்க தாத்தாவும் எல்லாரும் பாண்டியன்னு பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் இவங்க பண்ண தப்பால் இப்போ சரவணனோட வாழ்க்கை தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு பாண்டியன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இங்கே வீடை காட்டுறாங்க. வீடை பார்த்தோம் அப்படின்னா நேரம் செந்தில் அவங்க மாமா அதுக்கடுத்து கதிர் இவங்க மூலம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மாமா நீங்களும் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு. ஆமாடா உங்கள் அப்பா இருக்கிற கோவத்தில் பயங்கரமாக என் மேலே கட்டுறாரு. ஃபோன் யார் வந்தாலும் உடனே ஒரு சோப்பு கட்டி தூக்கி போடுறாரு. உங்கள் அண்டவனம் தண்டவனம் எல்லாத்தையுமே ஃபோனில் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மாம்மா காலையிலேருந்தே மாமா எங்கள் அப்பா அப்படி தான் இருக்கார் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபோட்டோலாம் நம்ம கொடுக்குறது இந்த இதில் பேப்பரில் கொடுக்கறலாம் ஆகவே ஆகாதுடா, நம்ம பேசாமல் மேட்ரிமோனியில் கொடுத்துருவோம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. சரிடா அது ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்ல அப்படிங்கிறாங்க. பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி கதிர் டக்குன்னு செல்லு ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுறாரு. ஏன்டா அவங்க அண்ணன் மேலே இவ்வளோ அக்கறை கட்டிங்களடா, கொஞ்சமாவது இந்த மாமா மேலே அக்கறை காமிச்சு மாமாவுக்கு ஒரு பொண்ணு பார்த்தீங்களாடா, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ண உங்களுக்கு தோணுச்சாடா அப்படின்னு அவர் கேட்குறாரு. பார்த்துட்டா போச்சு மாமா அப்படிங்கிறாங்க. எதுக்கடா தேவையில்லாமல் செலவழிச்சிக்கிட்டுன்னு செந்தில் சொல்கிறாரு. பேசாமல் சரவணாக்கு பார்ப்போம்ல, அதில் ரிஜெக்ட் ஆன பொண்ணுலாம் இருக்கும்ல, அந்த பொண்ணெல்லாம் மாமாவை பார்த்துருவோம் அப்படிங்க அவங்க மாமாவுக்கு ரொம்ப கோவப்படுறாரு. ஆப் ஓப்பன் ஆயிடுச்சுடா, அதுக்கடுத்து என்ன பண்ணணும், நம்ம அமௌண்ட் கேட்டணும். அமௌண்ட்டுக்கு என்ன பண்ண அப்படின்னு என்கிட்ட கேட்குறடா, நான் எங்கள் காசு போட்டோம் அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்குறாரு. நான் வேணால் வெயிட் பண்ணி மீனா வரும் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், அம்மாட்ட கேட்போமா அப்படின்னு சொல்லி கதிர் கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் வேண்டாம், அதுதான் நம்ம மாமா இருக்கவே இருக்கார்ல, மாமாட்ட கேட்பண்ணே. என்கிட்ட எதடா பணம் அப்படின்னு சொல்லி மாமா சொல்கிறாங்க. மாமா அப்பா தான் உனக்கு காசு கொடுக்குறாங்களோ, அதை உன் அக்கௌண்ட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன்னு. உங்கள் அப்பாவே எப்போயோ ஒருக்கா பாவம் பார்த்து எனக்கு காசு கொடுக்குறாருடா, அதை நான் சேர்த்து வைக்கிறேன், அதனால உங்களுக்கு என்னடா கண்ணு அப்படிங்கிறாங்க.
மாமா நீ காலங்காலத்தில் இப்போல்லாம் இந்த இவ்வளோ தூரம் ரூபா சேர்த்து வச்சு என்னமா பண்ண போகிற நீ அப்படிங்கிறாங்க. டேய் வயசான காலத்தில் என்னையும் பார்க்குறதுக்கு ஒரு காசு வேண்டாமாடா அண்ணே, ஏன் மாமா இப்படி தப்பு தப்பாக பேசுகிற, உனக்கு வயசான காலத்தில் உன்னை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு காசு, அதெல்லாம் வேண்டாம் குடும்பமா அப்படிங்கிறாங்க. ஃபோனை கொடுக்குறாங்க, கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு வழியாக ஃபோனை வாங்கி ஃபோன்லேருந்து அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணி அந்த இதில் ஏற்றி விட்டுறாங்க அவங்க. அடப்பாவிகளை கொஞ்ச நேரத்தில் 8000 ஆட்டையை போட்டிங்களாடா, கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சிடுறேன் மாமா, கண்டிப்பாக உனக்கு நான் கொடுத்துட்றேன் மாமா அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு வழியாக பதிஞ்சு முடிச்சிடுறாங்க. இந்த ஃபோட்டோ ஓகேவா, அந்த ஃபோட்டோ ஓகேவான்னு சொல்லி பாரு அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவும் பதிஞ்சு முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மீனாவை கட்டுறாங்க. மீனா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் மீனா கூட ஒர்க் பண்ணுறாங்க. மீனா வாமா நம்ம சாப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நீங்கள் போங்கக்கா நான் வர்றேன் அப்படிங்க. ஏன் மீனா அப்போலேருந்து ஒரே டென்ஷனாகவே இருக்கா, வா சாப்பிட்டு வந்து பார்க்கலாம், வேலையை பார்க்கலான்னு. இல்லைக்கா உங்களுக்கு தான் தெரியுமில்ல, காலையிலேருந்து நான் இன்னும் சரியாகவே ஒர்க் பண்ணவே இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ ஏன் ஃபோன் பேசுலேருந்து ஒரு மாதிரியா இருக்க, யார் கூட ஃபோன் பேசுனேன், என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை என்னோடய அத்தைக்கிட்டக்க தான் ஃபோன் பேசினேன், கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் டென்ஷன், ஃபேமிலி டென்ஷன் அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அது ஒரு டென்ஷன். சரி உங்கள் பொண்ணுக்கு வந்து வரன் பார்த்தீங்களே என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இந்த வரனும் வேண்டான்ட்டாங்க, அவளுக்கும் நாங்களும் ஒரு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் அமைய மாட்டேங்கிது, ஏன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே மீனாக்கு ஒரு ஐடியா வருது. அக்கா நான் உனக்கு கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன், தப்பாக நினச்சிக்கிடாதீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா கேளுன்னு. நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேமிலியை பற்றி ஃபுல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் என்ன பண்ணேன் எப்படி பண்ணேன் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தான், என் ஃபேமிலியை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் செந்தில் இருக்கார்ல, அவருடைய அண்ணன் வந்து சரவணன் உங்களை பற்றி சொல்லியிருக்கேன் இல்லைன்னு. ஆமாம் சொல்லியிருக்குமா, என்னம்மா இப்போ அப்படிங்கிறாங்க. ஸோ அவருக்கு இந்த மாதிரி உங்களை மாதிரி தான் வரன் பார்த்துட்ருக்கோம், வரன் ஒன்றுமே அமைய மாட்டேங்குது, அதான் உங்கள் பொண்ணை வேணால் பார்க்கலாமான்னு சொல்லி ஒரு ஐடியா அப்படிங்கிறாங்க. அப்படியா என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்க. இந்த மாதிரி அவர் இவ்வளோ படிச்சிருக்காரு, வேலை பார்க்குறாங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க. 2 தம்பிக்கு வந்து கல்யாணம் ஆச்சு, அதுதான் நான் எப்படி கல்யாணம் பண்ணேன்னு உங்களுக்கே அந்த சூழ்நிலை எல்லாமே தெரியும். அதே போல் தான் கிட்டத்தட்ட அந்த கதிரும் அவர் அதே போல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதனாலேயே நிறைய வரன் தட்டி போகுதுக்கா, ஸோ அதான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவோமே பார்த்தோம் நாங்கள் அப்படிங்கிறாங்க. சரி எனக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எனக்கு ஓகே தான், இருந்தாலும் நான் என் ஹஸ்பண்டை கேட்டு சொல்கிறேன், நீயும் உங்கள் வீட்டில் கேட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. சரிக்கா நானும் எங்கள் மாமாட்ட எங்கள் அத்தைகிட்டலாம் கேட்டு கண்டிப்பாக சொல்கிறேன், ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம், அடுத்ததை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகேம்மா அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கான்னு. இதில் என்ன இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. சரி இதோட இந்த இது முடிச்சிடுறாங்க.